நமஸ்கார், வணக்கம். நாம இப்போ பங்குச்சந்தை நிஃப்டி கிராஷ் ஷேர் மார்க்கெட் எப்படி தப்பிக்கலாம்ன்றத பார்க்கலாம். 10 வழியில பார்ட் 2 பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும் அதை பத்திலாம் இப்ப பார்க்கலாம். போன வீடியோல பார்ட் 1 வீடியோல நிஃப்டி கிராஷ் தமிழ் கண்ணுக்கு தெரியாத காட்ஸில்லா நிஃப்டி வீழ்ச்சி எவ்வளவு கீழே வரைக்கும் போகும், ஏன், எதுக்கு, எப்படி, காரணம் என்னன்ற பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். ஸோ அடுத்து நாம 10 பாதுகாப்பு வழிகள் எப்படி நிஃப்டி கிராஷ் மார்க்கெட் கிராஷால நாம லாபம் சம்பாதிக்கலாம்ன்றதையும் இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். இது பியூரா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் வழி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஃப்ரம் ஷேர் மார்க்கெட் நிஃப்டி கிராஷ். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எது இருந்தாலும் அதை செல் பண்ணிட்டு டு ஷிஃப்ட் டு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடணும் உடனே. அது என்னென்ன லிக்விட் ஃபண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன்ஸ் 7%, 7.45%, இந்த மாதிரி டாடா லிக்விட் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கு. அது முதல் வழி. லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ வேணா we can keep as it is. ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ அப்படி இருந்தா அவங்க அதை விட்டுட்டு லிக்விட் ஃபண்டுக்கு வந்துடலாம். இல்ல அந்த மாதிரி தனித்தனியா பிரிக்காதவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 10%, 20% மட்டும் they can have. ஸோ இதெல்லாம் லிக்விட் ஃபண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆகலாம் ஷேர் மார்க்கெட் கிராஷ் நிஃப்டி கிராஷ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர்ஸ், நிறைய பேர் ஷேர்ஸ் வச்சிருக்கோம் பெரும்பாலும் போர்ட்ஃபோலியோல. அந்த ஷேர்ஸ் எல்லாம் மெதுவா ஒரு ஹை லெவல் வரும்போது வித்துடணும், எக்ஸிட் பண்ணிட்டு செக்டாரல் இடிஎஃப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருக்கும் இடிஎஃப் இருக்கு. மெட்டல்ஸ்னா மெட்டல்ஸ்னு ஒரு இடிஎஃப் இருக்கு, ஆட்டோனா ஆட்டோக்கு தனியாக இடிஎஃப் இருக்கு. ஸோ அது எப்படி என்னன்றதை பார்த்துடலாம். நீங்க மறுபடியும் இந்த வீடியோ ரெஃபர் பண்ண வந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, இல்லை மறுபடியும் நீங்க கண்டிப்பா வருவீங்க நான் என்ன சொன்னேன்றதை. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண கூட போதும். தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இடிஎஃப் ஏன் பண்ணணும்னு சொல்றேன்னா 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் இந்த டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணேன். டாடா மோட்டார்ஸை அடுத்து தூக்கி ஆட்டோ இடிஎஃப், கிட்டத்தட்ட இடிஎஃப் ஆட்டோ இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 700 ரூபாய் லாபம். அதே சமயம் டாடா மோட்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்க ரீசெண்டா ஒரு 3000 ரூபாய் கிட்ட லாஸ் ஆச்சு. அது எப்படின்றத என்னோட பிளேலிஸ்ட்ல போய் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிராஷ் எல்லாம் ஓகே. இப்போ சென்னையிலையும் மழை ரொம்ப ஹெவியா போகுது, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல. ஸோ எல்லாரும் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. இப்போ இடிஎஃப் பார்த்தீங்கன்னா நிறைய இடிஎஃப்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இடிஎஃப், சிபிஎஸ்சி இடிஎஃப் என்னோட போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரம் ஷேர் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். எல்லாமே இடிஎஃப், கமரேட்டிவ் இடிஎஃப், மொமெண்டம் இடிஎஃப், அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டேன். சரி, உங்களுக்கு வந்து இப்போ மெட்டல்ஸ்ல நால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ, ஸ்டீல், வேதாந்தா அந்த மாதிரி இண்டிவிஜுவலா வாங்குறதோட மெட்டல் இடிஎஃப் இப்போ வந்திருக்கு. ஒரு 2 மாசத்துல மெட்டல் இடிஎஃப், அதுவும் 2 ஃபண்ட்ஸ் வெளியில விட்டுருக்காங்க, 2 இடிஎஃப் அவைலபிள். ஸோ இப்போ நீங்க ஒரு ஷேர் மெடிக்கல் ஃபார்மா ஷேர் வாங்குறது இல்லை, லூப்பின் சிப்லா அந்த ஷேர் வாங்குறதுல ஃபார்மா பிஎஸ் வாங்கிக்கலாம். ஆனா என்னன்னா இடிஎஃப்ஸும் கீழே இறங்கும், ஆனா கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இறங்கும். நான் சொன்ன மாதிரி இந்த டாடா மோட்டார்ஸ் இது, அது கிட்டத்தட்ட 15% டாடா மோட்டார்ஸ் கீழே விழுந்தது. அதை வாங்கினவங்களுக்கு நிறைய லாஸ்ல இருப்பாங்க. ஆனா அதே சமயம் பேரலா ஆட்டோ இடிஎஃப் வாங்கினவங்களுக்கு லாபத்துல இருப்பாங்க. அது எப்படின்றத என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க இந்த வீடியோல. இதெல்லாம் வந்து எம்ஓ ரியாலிட்டின்றது ஹை பீட்டா ஸ்டாக். இதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 2, 3, 4% மூவ் ஆகும் ஒரே நாள்ல ஷேர் மாதிரியே. ஸோ க்ரோ இவின்றது எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அந்த இது இந்த மாதிரி ஆயில் இடிஎஃப், ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருக்கும் இடிஎஃப் இருக்கு. நீங்களும் பாத்தீங்கன்னா என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறது இதெல்லாம் தனித்தனியா நிஃப்டி ஐடி. நானும் வந்து ஷேர்ஸ்ல இருந்து சேஞ்ச் ஆகினே வரேன். எப்போ கிராஷ் வரும்னா நவம்பர் யூஎஸ் மார்க்கெட்டில் யூஎஸ்ல எலெக்ஷன் நடந்த பிறகு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இடிஎஃப்க்கு மார்க்கிங்கன்னா ஆவரேஜ் பண்றதும் ஈஸி. இப்போ 3வது வழி எதுன்னு பாத்தீங்கன்னா என்டர் இன்டூ பிசிக்கல் கோல்டா வாங்கி வச்சிட்டீங்கன்னா பெட்டர். கோல்டு காயின்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா அது பெட்டர். ஏன்னா எனக்கு பெரிய பிரச்சனை வரும்போதும் டக்குன்னு ஏதாவது எந்த ஊர்ல நம்ம ஊர்ல சேட்டு கடைங்க இருக்கும், வித்துடலாம் டக்குன்னு. ஸோ அது ஒரு வழி, 3வது வழி. 4வது வழி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கிராஷ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கோல்டு இடிஎஃப்ல என்டர் ஆகணும். ஆனா கோல்டு ஃபியூச்சர்ஸ் அதை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா அதை ரோல் ஓவர் பண்ணணும் ஒரு மாசமும். ஸோ அது ஒரு இஷ்யூ வரும். கோல்டு ஃபியூச்சர்ஸ் அதாவது நான் சொல்றது எம்சிஎக்ஸ் கோல்டு ஃபியூச்சர்ஸ். கோல்டு இடிஎஃப்ஸ்னா உங்களுக்கு ஷேர் மாதிரி தான், டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கும். எப்போ வேணா நம்ம எக்ஸிட் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஏன் கோல்டு இடிஎஃப் பார்த்தீங்கன்னா நீங்க மார்க்கெட் கிராஷ் 2008ல வந்த மார்க்கெட் கிராஷோட ரொம்பவும் மோசமா இருக்குன்றாங்க ஆஃப்டர் நவம்பர் யூஎஸ் எலெக்ஷன் எனி டைம். ஸோ அது போன வீடியோல நீங்க போய் பாருங்க, ரீசன்ஸ் சொல்லியிருக்கேன். 2008ல ஆல்மோஸ்ட் 800 இருந்த இது பாத்தீங்கன்னா இப்போ அப்புறமா ஒரு 4 வருஷத்தை 2012 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் 1400 ரேஞ்சுக்கு கோல்டு மேலே ஏறிச்சு. அதே சமயம் நிஃப்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2008 6500 இருந்தது. நீங்க பார்க்கலாம் இந்த ஏரோ மார்க். அதே 6500 கிட்டத்தட்ட 2012 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 0 ரிட்டர்ன்ஸ் தான் சொல்லலாம். அதுக்கு நடுவில் நிறைய கீழே இறங்கிச்சு. ஆனா கோல்டு பாத்தீங்கன்னா பாருங்க ஏரோ மார்க் மேலேயே தான் போயிருக்கு, மேலேயே தான். அதுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. இன்னைக்கு நிலவுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்
3 டைம்ஸ் கோல்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிராஷ் ஆகிற சமயத்தில் கோல்டு பெஸ்ட் ஆப்ஷன். கோல்டு இபிஎஃப் இதெல்லாம் கோல்டு பிஎஸ். இந்த கோல்டு வந்து ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் எப்படி எடுக்கலான்றத அட்லீஸ்ட் ஒரு 5% வித்தின் 1 or 2 months. ஒரு 2 monthsக்கு 5% நீங்கள் வச்சாலும் 1 yearக்கு பார்த்தீங்கன்னா 30% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரும். அது எப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஷார்ட் டேர்ம்ல ஈவன் சில்வர் பிஎஸ்லாம் இருக்கு, கோல்டு பிஎஸ் வச்சு. ஃபிஃப்த் வே ஷேர் மார்க்கெட் கிராஷ்லேருந்து எஸ்கேப் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் எஃப்டி அக்கௌண்ட்ல போட்டுருது. சேஃபா பேங்க் எஃப்டி, அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க பேங்க் எஃப்டியில் சேஃபா போட்டுட்டீங்கன்னா அதில் ஃப்ளெக்ஸி எஃப்டி அந்த மாதிரி இருக்கு, இல்லை பாண்ட்ஸ் இருக்கு, நிறைய கம்பெனிஸ் பாண்ட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 7 to 10, ஈவன் சில கம்பெனிஸ் 12% கூட தராங்க. மேபி அது ரிஸ்க். 7 to 12%, 10% ஒரு ஆவரேஜ் பெட்டர் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், கொஞ்சம் நம்பகமாகவும் இருக்கும். ஸோ ஈவன் ஃப்ளெக்ஸி எஃப்டி இருக்கு. அதில் நீங்கள் போனால் பணத்தை 10,000 இல்லை 5,000 எப்படி வித்ட்ரா பண்ணலாம், அந்த அளவுக்கு சார்ஜஸ் பெனால்ட்டி இருக்காது. பாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து வர இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எஸ்ஐபி மாதிரி போட்டு இது பண்ணலாம். எப்படி லாபம் சம்பாதிப்பதுன்றது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து இது பார்ட் 2. அடுத்த ஒரு 5 வழி, வாட் ஆர் ஆல் தி வேஸ் டு எஸ்கேப் அண்ட் டேக் ஹேவ் ப்ராஃபிட் ஃப்ரம் தி கிராஷ், ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்ன்றதை என்னோட பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லாரும் உஷாரா இருங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு அப்புறம் மெயினாக இது ஆரம்பிக்கிறது யூஎஸ் மார்க்கெட்டில் தான். நான் உங்களுக்கு ஒரு பார்க்காதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இது சொல்கிறேன், இதை பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்துக்கோங்க. சைனாவால் இவர் ஒரு அங்கித் ஷா ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க. மெயினாக அமெரிக்காவில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அமெரிக்காவில் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. அங்கே நம்ம இந்தியன்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் சான்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.